Hello everyone. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி கிளர்க் குவிஸ் டே 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டே 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ குவிஸ் டைப் தான், ஈச் குவிஸ் 20 கொஷின்ஸ். இது எல்லாமே வந்து இந்த பெய்ட் குவிஸ் கொஷின்ஸ் தான். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வரும் இதில் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த மாதிரி குவிஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்பும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. So first question, which dignitary is associated with the official release of Professor Sikendar Kumar's book Economic Empowerment of Bharat in the Modi Era? ஓகேங்களா, அந்த புக்கோட நேம் பார்த்துக்கோங்க. மெயினாக இது வந்து யார் ஆத்தர்னா ப்ரொஃபஸர் சிகேந்தர் குமார். ஓகேங்களா, ஸோ இவர் தான் ஆத்தர். ஒரு திடீர்னு புக்கோட நேம் கொடுத்துட்டு ஆத்தர் நேமும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஏன்னா இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்குது இந்த அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணும்போது எந்த டிக்னிட்டரி வந்து இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ செகண்ட் கொஷின், Union Minister of State Jitendra Singh launched 5 transformative digital initiatives of the Department of Personnel and Training during the National Workshop on Good Governance Practices 2025. One such initiative is the EHRMS 2.2 mobile app. This app integrate with which platform for pension processing? ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜிதேந்தர் சிங் இருக்காங்களா, இவங்க வந்து ஒரு 5 டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்போனா நேஷ்னல் ஒர்க் ஷாப் அண்ட் குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ் 2025 நடந்த ஈவெண்ட்டில் தான் வந்து இவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா EHRMS 2.0 மொபைல் ஆப். ஓகே, ஸோ இந்த ஆப்பு எந்த பிளாட்ஃபார்மோட இன்டகிரேட் ஆகுது, எந்த பர்பஸ்க்காகனா பென்ஷன் ப்ராசஸிங்காக அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது வந்து பவிஷ்யா அப்படின்ற ஆப்போட தான் இன்டகிரேட் ஆகுது. ஸோ பவிஷ்யா அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதை டெவலப் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். எதுக்காக அப்படின்னா பென்ஷன் சாங்ஷன் அண்ட் பேமெண்ட் ட்ராக்கிங்காக இதை வந்து இவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க. கிளியர், இது வந்து பென்ஷனர்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட்டை வந்து பென்ஷன் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அலோவ் பண்ணும் இந்த ஆப்பை. ஸோ இந்த EHRMS 2.0 அப்படின்னா என்னென்னா, EHRMS ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெர்ஷன் 2.0. ஓகேங்களா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட மொபைல் ஆர் ஆன்லைன் ஆப்பு. இது எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பென்ஷன் அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறமா HR சர்வீசஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக. கிளியர், அதே மாதிரி இந்த ரிட்டையர் ஆன எம்ப்ளாயீஸும் இருக்காங்களா, அவங்களும் வந்து இந்த EHRMS 2.0 அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அவங்களோட பென்ஷன் அப்ளிகேஷன் அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது டிஜிட்டலாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஏன் இன்டகிரேட் பண்ணுறாங்க, இது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது EHRMS 2.0வோட இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. பென்ஷன் ப்ராசஸையே வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுனால தான் இது ரெண்டுத்தையுமே இன்டகிரேட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்த பென்ஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு இது வந்து எடுத்துகிட்டு வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே அதுக்கு ரிலேட்டடான ஒரு இது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், recently the central government appointed 3 senior advocates as additional solicitor general. So central government 3 சீனியர் அட்வொகேட்டை அடிஷ்னல் சாலிட்டர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்தியாவுக்கு. எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகனா நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அவங்களோட ஸ்டாண்டர்ட் டென்யூர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இல்லைனா வந்து அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் இவங்க தான் வந்து இந்த ASGயாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நேமும் பார்த்துக்கோங்க. தேவிந்தர் பால் சிங், கனக்க மேடல்லா ரவீந்திரகுமார், அனில் கௌஷிக். ஓகேங்களா, ஸோ இவங்க 3 பேரையும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அவங்களோட டென்யூர் பீரியடும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா, recently Union Minister Dr. Manshukh Mandavia announced a series of major reform for strengthening EPFO services nationwide.
which new mechanism is introduced to assist first-time users and those unfamiliar with the digital system in accessing EPF benefit. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன்சுக் மந்தாவியா யூனியன் மினிஸ்டர் இருக்காங்கள்ல, இவங்க வந்து சம் மேஜர் ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த இபிஎஃப்ஓ சர்வீஸ் நேஷன் வைட் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக. இதில் இவங்க ஒரு நியூ மெக்கானிசம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னென்னா இபிஎஃப் சுவிதா ப்ரொவைடர் அப்படின்றது. இது வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டல் சிஸ்டம் பற்றி அன்ஃபெமிலியராக இருக்கவங்க கூட வந்து இபிஎஃப் பெனிஃபிட் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிசம் தான் இந்த இபிஎஃப் சுவிதா ப்ரொவைடர் அப்படின்றது. இபிஎஃப் அப்படின்னா என்னென்னா எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடன்ட் ஃபண்ட். இது வந்து ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி. யாருக்கு? சேல்ரி எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி தான் இந்த இபிஎஃப் அப்படின்றது. இதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இதில் எம்ப்ளாயீஸ் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதை வந்து அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸு, பிஎஃப் விட்ராலு, பென்ஷனு, இன்சூரன்ஸ் பெனிஃபிட், இது எல்லாமே வந்து இவங்க இது மூலமாக வந்து இது பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இபிஎஃப் சுவிடா ப்ரொவைடர் மெக்கானிசம் அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இபிஎஃப்ஓ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் இபிஎஃப் யூசர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So fifth question, the government of India declared the Parvati Agra Bird Sanctuary in Uttar Pradesh as an eco-sensitive zone in December 2025. In which district of Uttar Pradesh is this sanctuary located? So okay, இந்த மாதிரி கேட்கறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பேர்ட் சான்ச்சுவரி கொடுத்துட்டு இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை உத்தரப்பிரதேஷில் எந்த சான்ச்சுவரிக்கு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ட்டும் மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, பார்வதி ஹாக்ரா பேர்ட் சான்ச்சுவரி உத்தரப்பிரதேஷில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா குந்தா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Sixth question, which state launched a new digital communication platform e-Swasthya Samvad to enhance governance, transparency and coordination within the state's medical education department? ஸோ எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-ஸ்வஸ்தய சம்வட் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இது வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து அவங்களோட கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி கோஆர்டினேஷனுக்கு பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இ-ஸ்வஸ்தய சம்வட் அப்படின்றதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆன்லைன் டிஜிட்டல் டூல், மெயினாக கம்யூனிகேஷனுக்காக இவங்க யூஸ் பண்ணுறது. மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாரையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே இது வந்து என்ன பண்ணுன்னா கனெக்ட் பண்ணும். இப்போ எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ ராஜஸ்தான் தான் வந்து இதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செவன்த் கொஷின், according to a Hurun India Rich List 2025, who has been named the wealthiest Indian origin professional leader in the world? ஸோ ஜெயஸ்ரீ உலால் இவங்க வந்து இந்தியன் ஆரிஜின். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெல்த்தியஸ்ட் இந்தியன் ஆரிஜின் ப்ரொஃபஷனல் லீடர் அப்படின்ற இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹரன் இந்தியா ரிச் லிஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th நியூஸ், Axis Bank has launched digital merchant cash advance loan for MSME for a resident individual applicant. What is the maximum loan amount available under the MCA loan? ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 3 lakh லோன் தான் வந்து இவங்க தராங்க. ஓகேங்களா? ஸோ 3 lakh தராங்க. ஸோ இது என்னன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு டிஜிட்டல் மர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ் லோன் அப்படின்றது தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, மெயினாக எம்எஸ்எம்இக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எம்சிஏ லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் லோன். இந்த லோன் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் சேல்ஸ் இருக்குல்ல, மர்ச்சன்ட்டோட ஃப்யூச்சர் சேல்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. ஓகேங்களா? ரீபேமெண்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களோட டெய்லி ரெகுலர் பிஸ்னஸ் ரெசிப்ட் மூலமாக ரீபேமெண்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் லோன். ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் லோன் ப்ராசஸ் தான். டக்குன்னு அப்ரூவல் ஆகிடும், டிஸ்பர்ஸ்லும் பண்ணிவிடுவாங்க. மெயினாக வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ், இந்த ஷாப் ஓனர்ஸ், எம்எஸ்எம்இ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 9th. According to the updated RBI directive issued in December 2025, what are the revised timing for check truncation system confirmation session? ஸோ ஓகே, நம்மளுக்கு தெரியும் செக் ட்ரன்கேஷன் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைமிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க கன்ஃபர்மேஷன் செஷனுக்காக 9 AM to 7 PM அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த சிடிஎஸ், இந்த செக் ட்ரான்ஸ்கேஷன் சிஸ்டம் அப்படின்றது எலக்ட்ரானிக் செக் கிளியரிங் சிஸ்டம், கரெக்டாக? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பேங்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா செக் வந்து ஸ்மூத் அண்ட் எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. கன்ஃபர்மேஷன் செஷன் டைம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 9 AM to 7 PM வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 10th நியூஸ். What is the name of an innovative platform launched by the Maharashtra government and Microsoft? இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஒரு இன்னோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னென்னா மஹா கிரைம் OS AI அப்படின்ட்டு. இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மஹா கிரைம் OS AI அப்படின்றது ஒரு AI பேஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மெயினாக டிசைன் பண்ணது இவங்க இந்த விக்டிம்ஸ் அவங்களுக்கு சைபர் கிரைம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராடோட விக்டிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ இது வந்து யாரெல்லாம் இந்த ஆன்லைன் ஃப்ராடு, சைபர் கிரைம், ஃபினான்ஷியல் ஸ்கேம்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து AI டெக்னாலஜி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங்லேயும் இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்டிம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஹெல்ப்பை வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ராட் கேசஸ் இதெல்லாம் வந்து அவங்க ட்ராக் பண்ணலாம். இதுலேயும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த இன்னோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 11th question. Which university has become India's first yoga education based cluster center under the Gyan Bharatham mission? Okay, ஸோ இந்த கியான் பாரதம் மிஷன் கீழே எந்த யூனிவர்சிட்டி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யோகா எஜுகேஷனல் பேஸ்டு கிளஸ்டர் சென்டர் அண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பத்தான்யாலி ஹரித்வாரில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி இதை லான்ச் பண்ணது எஜுகேஷன் பேஸ்டு. ஸோ இந்த ஜியான் பாரதம் சிஸ்டம் பாரத் மிஷன் இருக்குல்ல, ஸோ இதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். இது வந்து எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஏஷியன் நாலேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும். ஓகேங்களா, இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதுக்கு கீழே தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பத்தான்யாலி அப்படின்றவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பேஸ்டு கிளஸ்டர் சென்டர் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா கிட்ட வந்து நிறைய மில்லியன் ஆஃப் ஓல்டு மனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மெடிசன், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ஓல்டு அண்ட் டேமேஜான ஒரு இது. ஸோ இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படின்றது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 12th. Ponduru Khadi is a farm the state of Andhra Pradesh recently received the GI tag. ஓகே, ஸோ இந்த பொந்துரு காதி, ஸோ காதினாலே நம்மளுக்கு தெரியும் லைக் ஃபேப்ரிக் ரிலேட்டட். ஸோ இது வந்து காட்டன் ஃபேப்ரிக். இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்க ஒரு இது. ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ GI டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 13th நியூஸ். Which country has recently signed a key military pact with India formalizing the reciprocal exchange of logistics support? ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கீ மிலிட்ரி அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணியிருக்காங்க.
இது வந்து என்ன அலோவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லாஜிஸ்டிக் சப்போர்ட்காக ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் வந்து சப்போர்ட் அலோவ் பண்ணுது. இது வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை இந்த 2 கண்ட்ரிக்கு மத்தியில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ போத் கண்ட்ரீஸுமே என்ன பண்ணலான்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட மிலிட்ரி பேசஸ் ஈச் அதர்ஸோட மிலிட்ரி பேசஸ் வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஃபியூயல், ஃபுட்டு, மெயின்டெனன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் சப்ளைஸ் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மிலிட்ரி கோஆர்டினேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறமா இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கிறதுனால ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மெயினாக வந்து இது லாஜிஸ்டிக் சப்போர்ட்காக தானே. ஸோ இது வந்து இந்த போர்ட் அண்ட் பேசஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஆப்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் திரௌபதி மர்மு இனாகிரேட்டட் பரம்வீர் Dirgha, a gallery that houses the portrait of all 21 Paramveer Chakra awardees. It is established at Rashtrapati Bhavan. ஓகே. ஸோ பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பரம்வீர் Dirgha கேலரி அப்படின்றத வந்து அவங்களோட ஹவுஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 பரம்வீர் சக்ரா அவார்டீஸோட போர்ட்ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ராஷ்டிரபதி பவனில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெண்ட்லி இந்தியா இன் கொலாபரேஷன் வித் விச் கண்ட்ரி அண்ட் சைன்ட் ICAR INTA ஒர்க் பிளான் 2025-27 டு பூஸ்ட் பைலேட்ரல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்தியா ரீசெண்டாக அர்ஜென்டினாவோட தான் இந்த ஒர்க் பிளான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2025-2027க்கு. ஸோ ஐகார்னா ஒன்றும் இல்லை, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இந்தியாவை சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறது. INTA அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, அது வந்து அர்ஜென்டினா அது. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக மெயினாக, ஸோ இதில் வந்து பைலேட்ரல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சில் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரில் இருக்க கோஆப்ரேஷனை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவும் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு கொலாபரேட் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரல் இனோவேஷனை இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. அதே மாதிரி குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டியை இது இன்னும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Tesla has launched its first EV charging station. ஸோ அவங்களோட EV charging station எந்த இந்தியன் சிட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குருகிராமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ 17th the second World Health Organization Global Summit on Traditional Medicine. ஸோ இந்த மாதிரி கூட நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மிட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் சம்மிட் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். 18th கொஷின் பாருங்கள். December 2025 which of the newly GI recognized item from Tamil Nadu, ஓகேங்களா, இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் pearl rice variety grown over 135 to 140 days. ஸோ தூய மல்லி ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது போல். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா GI இது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 19th which premier institution has recently signed a MOU with the National Mineral Development Corporation. எதுக்காகனா சைபர் செக்யூரிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக, AI அண்ட் டிஜிட்டல் இனோவேஷன்ஸை. IIT கான்பூரோட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பூஸ்டப் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் இது எல்லாமே பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்.
ஸோ ஐஐடி கான்பூர் அப்படின்றது லீடிங் டெக்னிக்கல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில், ஓகேங்களா. ஸோ என்எம்டிசி அப்படின்றது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே. இவங்க வந்து இந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங்கில் வந்து என்கேஜாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதில் வந்து மைனிங் அண்ட் மினரல் செக்டரில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு எம்ஓயு வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், which are the following has become the first state? ஸோ ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் 100% ஆஃப் ஓட்டர் ரோல்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது என்னென்னா, இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்து ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா நியூ எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் ஆர் இன்கரெக்ட் என்டிட்டிஸ் இவங்களெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு அக்யூரேட் அண்ட் அப்டேட்டட் எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு இது 100% வந்து டிஜிட்டைஸாக கொண்டு வந்திருக்காங்க ராஜஸ்தான். ஓகே. ஸோ 20 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.